ஸ்பாட்லைட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு படமும் வரும்போது, அவங்களுக்கான ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா கொண்டாடுவாங்க. ஸோ, அந்த படம் அடுத்து ரிலீஸ் ஆகும்போது, அதுக்காக ஒரு செலிப்ரேஷன் அண்ட் எஸ் போன படத்த விட இந்த படம் இப்படி வந்திருக்கு, அப்படி வந்திருக்குன்னுலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா, ஒரு சில ஃபேன்ஸ் எங்க தலைவருடைய படம் அடுத்து எப்போ வரும், எப்போ வரும் அப்படின்ற மாரி எதிர்பார்ப்போட இருப்பாங்க. அது மாரி ரொம்ப நாளா எதிர்பார்ப்போட இருக்கிறவங்க தான் அஜித் குமாருடைய ஃபேன்ஸ், ஏகே ஃபேன்ஸ். ஸோ, ஏகே ஃபேன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 2 இயர்ஸ்க்கு மேல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. துணிவு படம் தான் கடைசியா அவருடைய நடிப்புல வெளிவந்திருந்தது. அதுக்கப்புறமா விடாமுயற்சி இந்த வருஷமே தீபாவளிக்கு வரும்னு ரொம்ப எதிர்பார்த்தாங்க. கடைசியா பார்த்தா தீபாவளிக்கு இல்ல. சரி பொங்கலுக்காவது வரும்னு பார்த்தா, பொங்கலுக்கும் இல்லாம நான் ஆல்மோஸ்ட் அவருடைய பர்த்டேக்கு வரலாம் அப்படின்ற மாரியான டாக்ஸ் போயிட்டு இருக்கு. பட் ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. மகிழ் திருமேனி அவர் தான் வந்து டைரக்டர். இந்த படத்த வந்து லைக்கா தான் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. அண்ட் அஜித் குமாரோட சேர்ந்து இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அர்ஜுன், அதுக்கப்புறம் த்ரிஷா, மறுபடியும் என்னவோ மங்காத்தா அந்த காஸ்ட் வந்து அப்படியே கொண்டு வந்து வச்ச மாதிரி இருக்குது. அண்ட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுல அஜர்பைஜான் அங்க தான் வந்து எடுத்தாங்க. அங்க இருக்கக்கூடிய வெதரும் கொஞ்சம் ஒரு சில காரணங்கள்லாம் இருந்தது. ஆனா, அஜித் ஃபேன்ஸ் என்னடா இது தீபாவளிக்கு வரல, ஏமாந்துட்டோம். பொங்கலுக்கும் வரல, இப்ப என்ன பண்றதுன்னா, பட் எஸ் பொங்கலுக்கு அஜித் படம் வருதுன்றதே ஒரு பயங்கரமான ஹாப்பியான நியூஸ். அதான் விடாமுயற்சி இன்னும் போஸ்ட் ப்ரொடக்ஷனே வேலை முடியலையே, எப்படி அதுக்குள்ள வந்து படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு பக்கம் போனாலும், அதை விட சூப்பரா வர்றதுக்கான அடுத்த படத்துக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ் இது விடாமுயற்சி தள்ளி போகுது, அதுக்கான டேட்டு குடுத்து, அதுக்கப்புறமா வேஸ்ட்டா போகுதுனால, உடனே அவருடைய அடுத்த படமான குட் பேட் அக்லி, அதாவது இந்த படத்தினுடைய டைரக்டர் வந்துட்டு மார்க் ஆண்டனி படத்தினுடைய டைரக்டரான அத்விக் ரவிச்சந்திரன் அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே பக்காவான ஒரு ஸ்கெடியூல். அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, சுந்தர் சி, கே.எஸ். ரவிக்குமார் கொஞ்சம் 90s பீரியட்ல அந்த டைரக்டர்ஸ்லாம் வந்து இந்த டேட்னா இந்த டேட்ல கரெக்டாக எடுத்து கொடுப்பாங்க. அதுலேருந்து ஒரு நாள் முன்னாடி பின்னாடி அப்படி ஆகாது. சொன்ன பட்ஜெட்டில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது போல் இத்தனை நாள் அப்படின்றத பக்காவாக கரெக்டாக பிளான் பண்ணி எடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த மாதிரி பிளானிங்கில் இப்போ இருக்கக்கூடிய டைரக்டர்ஸும் நிறைய பேர் கரெக்டாக சொன்ன டேட்டில் இவ்வளோ நாள் போதுன்றவங்களும் இப்போ இருக்கிறாங்க. டக்குன்னு இப்போ இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் ஒரு சில பேர் சொல்லிட்டு அது நல்லா இருக்காதனால தான் கொஞ்சம் 90s டைரக்டர்ஸ் எக்ஸாம்பிளாக வச்சு காட்டினேன். ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்விக் ரவிச்சந்திரனுடைய அப்பாவும் வந்து டைரக்ஷனில் கொஞ்சம் நல்லாவே, ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தவர், அதனால் அந்த நாலேஜ்லாம் இருக்குது. அதனால் அழகாக அவங்க வந்து பாட்டாக பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ ஒரு ஸ்கெடியூல் முடிஞ்சதும் அதுக்கான வேலையை டக்கு டக்குன்னு பண்ணிடுறது, மறுபடியும் அடுத்த ஸ்கெடியூலுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ வந்து படம் இன்னும் ஒரு 1 வீக்கோ 2 டேஸ்க்கு, அதாவது ஒரு வாரத்துக்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சிடும் ஷூட்டிங்கு. அதுக்குள்ள படத்தினுடைய டப்பிங் வேலை வரைக்கும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு பிளானிங் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பொங்கல் ரிலீஸ் ஆச்சு. இது என்ன நவம்பர் மாதம், இன்னும் நடுவில் ஒரே ஒரு மாதம் தான் இருக்குது. அதுக்குள்ளே எப்படி அவங்க வந்து படத்தினுடைய எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணி பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா, இப்போ இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஹாஃப் படம் வரைக்குமே அழகாக எடிட்லாம் முடிச்சு டப்பிங்க்கான வேலையும் வந்து ஆல்மோஸ்ட் போயிட்டு இருக்குதான். இப்போ இது நடக்கிறது வந்து கொஞ்சம் அஜித் அவர்கள் வந்து இன்னும் ஒரு 2 நாள் அவருக்கு ஒர்க் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது முடிச்சாச்சுன்னா அதுக்கப்புறமா இந்த படத்தினுடைய அவருடைய போர்ஷன் எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் மொத்தத்தில் இன்னும் 5 நாள் இருக்கும். அதை தாண்டி மேலே இருக்காதுன்ற மாதிரி பிளான் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இப்போது பொங்கல் ரிலீஸ்க்கு தலையுடைய, அதாவது ஏகேவுடைய படம் வந்து விடாமுயற்சி வரலனாலும் ஏகே படம் வருது. அதுதான் குட் பேட் அக்லி அப்படின்றது. ஸோ ஹேஷ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ட்ரெண்டிங்கில் போயிருந்தது. ஏகே 2025 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டு பயங்கர பொங்கல் ரிலீஸ்க்கு நாங்கள் வரோம் அப்படின்னு. ஸோ ஏகே ஃபேன்ஸ் ஃபைனலி உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாருமே என்னடா இது வாரிசும் துணிவும் ஒன்றா வந்தது, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லியோ படம் வந்துருச்சு, அண்ட் ஆல்சோ இப்போ இருக்கக்கூடிய இந்த கோட் படமும் வந்துருச்சு. ஆனால் இன்னும் அடுத்த படம் வராமையே இருக்கிறோமே அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ரொம்ப ஏக்கத்தோடு இருந்தாங்க. ஏன்னா விஜய் அவர்களும் வேறு அரசியல் பக்கம் போயிட்டார், இன்னும் ஒரு படம் தான் இருக்குது, அதுக்கடுத்து அஜித் படம் தான் அப்படின்னு அஜித் ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக ஒரு என்ஜாய் பண்ணும்போது, அஜித் அவர்கள் வந்து அவர் அரசியலுக்கு போகலாம், ஆனால் நான் வேறு விதங்க, நான் அவருக்குன்னு இருக்கக்கூடிய அது எப்பவுமே அவர் ஒரு பர்சனல் தான் அப்படின்றது ஒரு ப்ரைவேட் லைஃப் ப்ரைவேட்டாகவே வச்சுப்பார். படம் நடிக்க வரனா இது என்னுடைய வேலை, இது பண்ணிட்டு போகிறேன் அவ்வளோதான். மறுபடியும் என்னுடைய பர்சனல் லைஃப்பில் எனக்குன்னு மற்ற வேலைகள்லாம் இருக்குது, ஃபேமிலியோடு இருக்கிறது, இல்லைனா என்னுடைய மற்ற இன்ட்ரெஸ்ட் ஹாபீஸ், அதுக்கான டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன், அதுக்காக நான் வந்து போகிறேன். அது முடிச்சுட்டு மறுபடியும் என்னுடைய டைம் இந்த ஒர்க்குக்கு எப்போ நான் கொடுக்குறேனோ அப்போ வந்து பண்ண போகிறேன் அப்படின்றதுல ரொம்ப கிளியர் கட்டாக இருக்கக்கூடிய ஒரு நபர். அண்ட் நீங்கள் யாராக வேணால் இருந்துட்டு போட்டோம், உங்கள் பிரச்சனைக்குள்ளே நான் உள்ளே வரவும் மாட்டேன், அதே மாதிரி எனக்குள்ளே வந்து நீங்களும் மூக்க நுழைக்காதீங்க, என்னை பற்றி தேவையில்லாத பேசுகிற வேலையும் வேண்டாம். அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய லைஃப் மட்டும் நீங்கள் பாருங்கள். ஈவன் அவருடைய ஃபேன்ஸ்க்கே சொல்லி அந்த ஃபேன் கிளப் எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்துட்டு அவன் வேலையை பார்த்துட்டு போயா, என் வேலையை நான் பார்க்குறேன், உனக்கு பிடிச்சிருந்தா அது தியேட்டரில் போய் காசு கொடுத்து பாரு, எதுக்கு தேவையில்லாமலாம் பண்ணுறேன்னு சொல்லி ஓப்பனான ஒரு
கரெக்டான ஒரு பர்சனாக அவர் இப்போ வரைக்கும் நடந்துகிட்ருக்கிறாரு. ஸோ அதே போல் இப்போ அவருடைய குட் பேட் அக்லினுடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்ததாக இருக்கட்டும், இல்லைனா அதனுடைய ஒரு அந்த கெட்டப்பே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. அப்படியே சாமாவும் அதே சமயத்தில் ஒரு மாதிரி ஒரு லுக்கில் இருக்கிறாரு. அந்த லுக்கில் த்ரூ அவுட் த மூவியில் என்ன மாதிரிலாம் இருக்க போகுது, ஸோ 3 கேரக்டராக இருக்க போகுதா, இல்லைனா ஒரே கேரக்டர் 3 விதமாக நடந்துக்க போகுதான்ற பெரிய எக்ஸ்பெக்டேஷனும் கொடுத்துருக்குறாரு. சரி, ஓகே, இது ஒரு பக்கம் எங்களுக்கு பயங்கர ஜாலியான ஒரு படமாக இருந்தாலும், ஏன்னா மார்க் ஆண்டனி பார்த்துருக்குறோம், அதுக்கு முன்னாடி படங்களும் பார்த்துருக்குறோம். அத்விக் ரவிச்சந்திரன் அவருடைய டிரெக்ஷன் அண்ட் ஸ்டோரி எப்படி இருக்கும்ன்றது தெரியும். ஒரு மாதிரி ஜாலியாக கலகலப்பாக கொண்டு போகும். அதே சமயத்தில் அந்த அழகான ஒரு ஃபாஸ்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே மூவிங்கும் இருக்கும். அப்படி இருக்கும்போது விடாமுயற்சி மகிழ் திருமேனி அவருடைய டைரக்ஷனில் இந்த படம் எப்போ தான் கொடுப்பீங்க, எங்களுக்கு ஃபஸ்ட்டு இதானே சொன்னீங்க, இந்த படத்து மேலே எங்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன், அங்கெல்லாம் வெளிநாட்டிலலாம் எடுக்கிறீங்க, வேறு ஏதோ பண்ண போகிறீங்க அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தால் இது அப்படியே நிற்கிதே அப்படின்னு பார்த்தா, அதுக்கான முக்கியமான காரணம் பல நாளாக வந்து டைரக்டர் தான் வந்து இப்படி அப்படின்னு சொல்லிலாம் இருக்கிறாரு, எங்களுக்கு இந்த டேட் வேணுன்றாரு, அந்த டேட் வேணுன்றாரு, அப்புறம் ஒரு சீனை எடுத்தது மறுபடியும் எடுத்துகிட்டு இருக்கிறாருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் மெயினான காரணம் லைக்கா, ஏன்னா அவங்க தான் ப்ரொடியூசர்ன்றதுனால ஆல்ரெடி அவங்களுடைய லாஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ரொம்பவே டவுனாக இருந்தது. இப்போ படத்தினுடைய ஒர்க் ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிச்சு. அதாவது ஷூட்டிங் எல்லாமே முடிச்சுட்டு அவங்க வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கான எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும்ல, அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும்ல. ஆஸ் அ ப்ரொடியூசராக லைக்காக்கு அது ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதான். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக வந்து வேலை நடக்குது. ஏன்னா அவங்க பெரிய எதிர்பார்ப்பில் இருந்தது வந்து இந்தியன் 2 மேலே. இந்தியன் 2 செமையாக அடி வாங்குச்சு அவங்களுக்கு. அடுத்து வேட்டையன்லையாவது வாங்க எல்லாத்தையும் அப்படி எடுத்து கொஞ்சம் எல்லாமே பேலன்ஸ் பண்ணலாம்னு பார்த்தாங்க. வேட்டையன்லேயும் அவங்களால ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவங்களால தனியாக இறங்க முடியாததுனால அவங்களுக்கு சப்போர்ட்க்கு இன்னும் ரிலீஸ் பண்ணுறது டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிலாம் கொஞ்சம் எடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் ஷேர் பிரிச்சதில் இவங்களுக்கு நினச்ச அமௌண்ட் இல்லாத கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்குது. அதனால சைமல்டேனியஸாக இப்போ அடுத்தடுத்த படம் ஒர்க்லாம் போகிறதுனால எல்லாருக்கும் பிரித்து தரணுமேன்றதுக்காகவே அவங்க வந்து கம்மியாக ஃபண்ட் ஒரு படத்துக்கும் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலவே அவங்களுக்கு வந்து இன்னும் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இன்னும் டிலே ஆகுது. அதனால தான் அவங்க வந்து பொங்கல் ரிலீஸ்லேருந்து ஓகே, பொங்கல்லேருந்து அதுக்கு அடுத்த ஈவெண்ட் என்னன்னு பார்த்தா என்ன மாதிரியான பிளான் வருதுன்னா February 14th வரலாம். பட் ஆனால் February 14th பதில் மேவை டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா ஏகேவுடைய பர்த்டே, அது இல்லாமல் மேன்றது சம்மர் வெக்கேஷன், அதனால பசங்கள்லேருந்து ஃபேமிலி எல்லாரும் வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ இது பிளான் பண்ணி இப்போதைக்கு டென்டேட்டிவாக May 1st 2025ன்னு வச்சுருக்குறாங்க. பட் ஆனால் அது இன்னும் எந்த அளவுக்கு அவங்களுக்கு சாத்தியப்படும், அதுக்கான பிளானிங் என்ன, அது ஏன்னா வெறும் இப்போ வந்து இவங்களுடைய ஒர்க் மட்டும் முடிக்கிறது இல்லாமல் இப்போ தியேட்டரில் ரிலீஸ்ன்னும் போது அதுக்கேற்ற மாதிரியான டேட்லாம் பிளாக் பண்ணணும். ஏன்னா அதே சமயத்தில் வேறு யாரோடைய படமாவது வருதான்லாம் பார்க்கணும். அதெல்லாம் பிளான் பண்ணிட்டு தான் விடாமுயற்சி எப்போ நம்ம கிட்ட வரும்ன்றது சொல்ல முடியும். ஸோ இந்த வருஷம் பொங்கலுக்கு கன்ஃபார்மாக தலை பொங்கலாக தான் இருக்க போகுது. 2025 பொங்கலில் தலையோடைய படம் வரப்போகுது, குட் பேட் அக்லி. அண்ட் குட் பேட் அக்லி தனியாக வரல, 3 படமாக வரப்போகுது. ஏன்னா தமிழ்லேயே என்னை அறிந்தால் படத்தில் வில்லனாக நடித்த அஜித் அவர்களோட அருண் விஜய் அவருடைய படமான வணங்கான் படமும் வந்து இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் பேன் இண்டியா படமாக வந்து ரிலீஸ் ஆகக்கூடிய கேம் சேஞ்சர் சங்கர் அவங்களுடைய டைரக்ஷனில் ராம் சரணுடைய நடிப்பில் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே வந்து அவங்க சங்கராந்தியை முன்னிட்டு தான் இந்த படம் January 10th வந்து ரிலீஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ மொத்தமாக 3 படமாக வந்து மோத போகுது. இதில் இந்த கேம் சேஞ்சர் வந்து பார்த்திங்கன்னா சங்கர் படம்னாலே சொல்ல வேணாம், ஹை பட்ஜெட் பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும். அதுலேயும் வந்து ராம் சரண் படத்தில் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப அதிகமான பிரம்மாண்டமும் காட்டுவாங்க, அதிகப்படியான பொருட்செலவில் எடுக்கக்கூடிய படமாக தான் இருக்கும். அண்ட் வணங்கான் பாலாவுடைய படம் அதிக பொருட்செலவு எடுக்கலைன்னா கூட அதிகமான செலவில் தான் எடுப்பார். ஏன்னா ஒரு ஷாட் அவருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் அவர் வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருப்பார். அது வந்து எளிமையான ஒரு கான்செப்டாக தான் இருக்கும் ஆன் ஸ்க்ரீனில் நம்மளுக்கு பார்க்கும்போது. பட் ஆனால் பின்னாடி இருக்கக்கூடிய செலவுகளும் அதிகமாக தான் இருக்கும். அண்ட் இந்த படத்தில் வணங்கானில் அருண் விஜய் என்னென்ன மாதிரியான கெட்டப்லலாம் வந்து காட்ட போகிறாருன்றதையும் ஒரு பக்கம் பார்க்கணும். அண்ட் இந்த பக்கம் அஜித் அவர்களை ரொம்பவே ஸ்மார்ட் ஹேண்ட்ஸமாக சாமாக வந்து இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிக்சர்ஸ்லாம் பார்த்துட்ருக்குறோம். ஸோ ஆன் ஸ்க்ரீனில் 2 வருஷத்துக்கு அப்புறமா வரக்கூடிய படம்னும் போது இன்னும் அதிகப்படியான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ பொங்கல் ரிலீஸ் இப்போவே போட்டி போட ஆரம்பித்தாச்சு. ஏன்னா ஆல்ரெடி இப்போ இந்த படத்தின் அதாவது விடாமுயற்சி ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகுன்றதுனால அதுக்கான சேட்டலைட் ரைட்ஸு, அதுக்கப்புறம் ஓடிடி ரைட்ஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டே நல்ல அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணியிருந்தாங்க. சேட்டலைட் ரைட்ஸ் சன் டிவி தான் வாங்கியிருந்தாங்க, ஓடிடி வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருந்தாங்க. அண்ட் இப்போ இந்த குட் பேட் அக்லினுடைய ஓடிடி அண்ட் சேட்டலைட் ரைட்ஸ் யார் வாங்க போறாங்கன்றதையும் பொறுத்து வந்து பார்க்கலாம். எனிவே அஜித் ஃபேன்ஸ் எல்லாரும் தயாராக இருந்துக்கோங்க பொங்கலுக்கு. ஏகே அவங்களுடைய படம் குட்
பேட், அக்லி. படத்தில் 3 வார்த்தைகள் இருந்தாலும் டெஃபினெட்லி இது 3த்தையும் சேர்த்து ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான படமாக தான் இருக்கும் அப்படின்ற பெரிய எதிர்பார்ப்போடு காத்துக்கிட்டு இருக்கலாம். அஜித் அவர்களுடைய ஃபேன்ஸ்க்கு நீண்ட நாளாக வந்து வீடியோ பண்ணணும்னு நினச்சோம். ஸோ அதுக்கான கரெக்டான டைமாக இது இருக்கும்னு நினச்சதுனால தான் இந்த படத்தினுடைய அப்டேட்டோட இப்போ நாங்கள் வீடியோ போட்டிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பை பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.